முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இங்க பாரு, நான் ஆம்பளை, சாகர வரைக்கும் அனுபவிக்க பிறந்தவன். ஆனா உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் உனக்குன்னு தனி ஆசைகள் கிடையாது. உனக்குன்னு தனி ஆசைகள் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதை மூடி மறைச்சிரு. போ போ. என்ன பாக்குற? நீலி கண்ணீர் வடிக்கிறியா? போ. என்னாச்சுக்கா? ஏன் மாமா கத்துறாரு? இல்ல, பசங்க சரியா படிக்கலைங்கிற விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோம், வேற எதுவும் இல்ல. ஓ அதுவா? இந்த பிள்ளைங்களுக்கு மார்க் கம்மியாச்சுன்னு சொன்னீங்களே அதானே? ஆமா ஜனனி, பிள்ளைங்களுக்கு மார்க் கம்மியாச்சுன்னா மாமாக்கு பயங்கர கோவம் வந்துடும். அவர் படிக்கல பாரு, அதனால சரியா படிக்கலனா பயங்கர ஆதங்கப்படுவாரு. அதுக்கே அக்காவை கத்தணும்? அவங்கள அக்கா பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால திட்டிடுவாரு. அவர் தான் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டார்ல, உடனே திட்டிடுவாரு. அக்கா நான் கூட்டிட்டு போறேன். வாங்க போங்க. வா வா. தம்பி நீங்க உள்ள போங்க. சரி. ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? இல்ல இன்னைக்கு உனக்கு ஆல் தி பெஸ்ட். ஏய் வா. என்ன அமைதியா இருக்க? வெக்கப்படுறதானே? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் எம்பரசிங்கா இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அப்படியா? வாடி. அதுக்கு இல்ல, வா நான் சொல்றேன். அது அவ சென்னையில வளர்ந்த பொண்ணு, வீரமான பொண்ணு, விவரமான பொண்ணு. அவ பாத்துப்பா, நீ பாத்துப்பல்ல? நீ போ, நீ போ. ஏய் என்ன இதா வேணுமா ஜனனி? 4 கத்தி 2 கேடயமும் கொடுத்து அனுப்புறியா? இப்ப அவ என்ன சண்டைக்கா போறா? நீ உள்ள போமா, நீ போ. ஜனனி ஜனனி, அத்தை சொல்ல சொன்னாங்க, மறந்துட்டேன். 11:30 மணிக்கு நல்ல நேரம், முகூர்த்த நேரம். நீ வேணா போன்ல அலாரம் வச்சுக்க. சரி பாய். போ. பாய். போமா.
உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? நீ உட்காரு. உட்காரு. ம். ஐயோ. ஜனனி, என்னாச்சு? எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க? உங்க நந்தினி அண்ணி ஆ, ரொம்ப வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்களா? அத பாக்குறப்போ ரொம்ப கியூட்டாவும் இருந்தது, ஃபன்னியாவும் இருந்தது. உங்க அண்ணிங்க 3 பேருமே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. பார்த்தா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா தெரியலையே. இல்ல இல்லையா? இல்ல, அவங்க கேரக்டரே அப்படிதான். ரொம்ப சிம்பிளா யதார்த்தமா இருப்பாங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு? எங்க அப்பா அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப லைட் ஆயிடுச்சு. யாரோ கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் நமக்குள்ள தேங்க்ஸ் சாரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. இனிமே நோ தேங்க்ஸ். தேங்க்ஸ் வாபஸ். ம். சக்தி, என்னோட பேக் எங்க? கபோர்ட்ல தான் இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். என்ன பாக்குறீங்க? என்ன ஜனனி, அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்ட? ஆமா, இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. பொதுவா saree கூட எனக்கு கட்ட தெரியாது. இப்பதான் இதெல்லாம் பழகுறேன். இதுல அந்த பட்டு புடவைய கட்டிட்டு ரிசப்ஷன், கல்யாணம், அப்பா பயங்கர கொடுமையா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல, அதே ட்ரெஸ்ஸோட தான் ஃபர்ஸ்ட் நைட் அப்போ இருக்கணும்னு சொல்லுவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நமக்குள்ள பேசி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமே. இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா வேண்டாமே. நான் சொன்னதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். நிஜமாவா? உங்க மனசுல என்ன தோணுதோ ஓப்பனா சொல்லுங்க. நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கவே கூடாது. சரி, நம்ம ஏதாவது ஜாலியா பேசலாமே. உங்களை பத்தி சொல்லுங்களேன். உங்க சின்ன வயசு அந்த மாதிரி. சரி, என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. இருக்கிறத சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்து அண்ணங்க கூடயே வளர்ந்த பையன். வீட்டில் கடைசி புள்ளங்கிறதுனால எனக்கு ஸ்பெஷலாக எதுவும் பெருசாக கிடைச்சதில்ல. உண்மையை சொல்லணும்னா அம்மா கூட பேசுறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவேன். ஆமாம், பாசம் இருந்தாலும் ஒரு பயம், மரியாதை இதெல்லாம் அவங்க கிட்ட பேச விடாமல் அப்படியே தயங்கி நின்றுவேன். அப்புறம் தங்கச்சி ஆதிர, அவகிட்ட பேசுவேன். இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டு தான். இந்த படத்துலலாம் வரும்ல, அண்ணன் தங்கச்சி அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் அண்ணனுங்க, அப்புறம் அவங்க பண்ணுற தொழில், அவ்வளோதான். அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை. பார்த்தேன். கல்யாணத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே வரலையே. இருந்தா தானே வர்றதுக்கு. ஸ்கூல்ல படிக்கிறப்போ என்ன ஒரு 3-4 பேர் இருந்தானுங்க. நாங்களும் ஒன்றா சுற்றுவோம், கிரிக்கெட்லாம் விளையாடுவோம். அப்புறம் காலப்போக்கில் அதுவும் கட் ஆயிடுச்சு.
உண்மையை சொல்லணும்னா எனக்குன்னு என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் உறவு, ஃப்ரெண்ட் எல்லாமே நீதான் ஜனனி. அதனால் இன்னைக்குன்னு இல்லை, என்றைக்குமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். இந்த ஏற்பாடெலாம் வச்சு என்ன எதுவும் தப்பாக நினச்சிடாத. சாங்கியோன்னு சொன்னாங்க, அதான். மற்றபடி எனக்கும் எந்த அவசரமும் இல்லை ஜனனி, இதுதான் நிஜம். இன்னும் சொல்லணும்னா மனசில் ஒரு பக்கம் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் அதை விட அதிகமாக பதட்டமும் பயமும் தான் இருந்துச்சு. நீ பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் இயல்பாக நடந்தால் அந்த பதட்டம்லாம் இருக்காதோ என்னவோ. புத்திசாலியான புள்ள. சரியான ஆளை தான் கட்டியிருக்கேன். நான் புத்திசாலியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக தருவேன். ஐ ப்ராமிஸ். நான் புத்திசாலியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக தருவேன். I promise. சரி ஜனனி, நேத்தே சரியா தூங்கியிருக்க மாட்டேன். நீ படுத்துக்க, ரெஸ்ட் எடு. ஓகே, குட் நைட். குட் நைட். ஜனனி, இந்த லைட் இருக்கட்டும். எங்க வீட்ல நான் படிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிடுவேன். ஓ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேண்டானா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. என்னது இப்போ அலாரம் அடிக்குது? இல்ல, 11:30 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நல்ல நேரம்லாம் சொன்னாங்க. அதான் மறக்காம இருக்கணும்னு. சரி ஜனனி, நான் வேணா வெளியே போய் படுத்துக்குவா? யோ படியா.
வாங்குவேன். ப்ராமிஸ்பா. அப்பா காலேஜ் டாப்பர்ப்பா. எனக்கு தெரியும்டா. நான் 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட எங்க நான் தொலைஞ்சு போயிட்டேனோன்னு நீங்க பதறி போய் தேடுவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு என்ன தொலைச்சிட்டு போறீங்களேப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி. தேங்க்யூ. நீங்க சாப்பிட்டாச்சா? நான் அப்புறம் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. சரி வரேன். சக்தி காஃபி. காஃபி நீ போட்டியா? இல்ல நான் இன்னும் வெளியவே போகல. ஈஸ்வரி அக்கா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி. ஜனனி, அத்தை மாமெல்லாம் சேஃபாக ரீச் ஆயிட்டாங்களா? ஆல்ரெடி வாசு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா. சேஃபா போய் சேர்ந்துட்டாங்களா. நைட் எல்லாம் டிராவல் பண்ணி அசதியா இருக்காமா. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஈவினிங் பேசுறேன். ஜனனி. உள்ள வாங்க. இருக்கட்டும். இதுல சூடா டிஃபன் இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணும்னாலும் கூப்பிடுங்க, நான் கொண்டாந்து தரேன். ஒரு நிமிஷம். ஏன் நாங்க இங்கேயே சாப்பிடணும்? இல்ல, அங்க எல்லாரும் இருப்பாங்க. இங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா சாப்பிடுவீங்க, அதான். இங்கேயே சாப்பிடலாம். இல்ல, நீங்க இதை எடுத்துட்டு போங்க, நாங்க அங்கேயே வந்து சாப்பிடுறோம். என்ன தம்பி சொல்லுங்க. வந்ததுல இருந்து இந்த ரூம்குள்ளே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. நாங்க அங்க வரோம், சரியா? சக்தி சொல்லுங்க. ஆமா நீ, நாங்க அங்கேயே வரோம். சரி கொடுங்க. இங்கேயே சாப்பிடலாம். இல்ல, அங்க வந்து சாப்பிடுறோம். சரி. ஞானா, இந்த எஸ்கேஆர் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை எங்கே பார்த்தாலும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்கடா. கடுப்பாக இருக்குது. நம்ம இந்த கிளப் எலெக்ஷனில் நிற்க போகிறோம்ல, கவுன்சிலருக்கு, அந்த கடுப்பில் பேசுகிறாங்க. நமக்கு இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பு ஏற்றுறாங்க. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். அண்ணே, அவனுங்க என்ன ஒன்றாலும் பண்ணிட்டு போட்டோம்ண்ணே. அவனுங்க எல்லாம் இங்கிலீஷில் பேசிட்டு ஏசி ரூமில் போய் உட்கார போகிறானுங்க. ஆனால் ஃபீல்டில் கிங்கு மாதிரி கலக்க போகிறது நாம தான் அண்ணே. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல அண்ணே. பொட்டி மாத்துறது, ஆளை தூக்குறது, இதெல்லாம் நமக்கு கைவந்த கலை என்ன. தெரியாது அவங்களுக்கு. வச்சுக்கிறேன். பார்த்துக்கலாம் அண்ணே. வரட்டும். பொடி போயிலுங்க. டிஃபன் கொடுத்துட்டியா? இங்க வந்து சாப்பிடுறேன். எது? என்னம்மா, என்ன பேசுறிய? இல்ல, காலைல டிஃபன் கொடுத்தத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆஹா, எது பேசினாலும் சத்தமா பேசுங்கம்மா. நீ இங்க இருக்கீங்களா மாமா, சத்தமா பேசினா மரியாதையா இருக்காது. சரி.
ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா.